ஒரு அழகான காலை நேரம். நீல வானில் மெதுவாக பறந்து கொண்டிருந்தது ஒரு ஆந்தை. அதன் சிறகுகள் வானத்தை தொட்டு நீண்ட பயணத்திற்கு தயாராக இருந்தது. ஆந்தையின் மனதில் ஒரு சோகம் இருந்தது. அது வாழ்ந்த இடத்தில் மனிதர்கள் அதன் குரலை விரும்பவில்லை. இனிமை இல்லை என்று சொன்னதால் அந்த இடத்தை விட்டு விலக வேண்டும் என்று ஆந்தை நினைத்தது. அதனால் அது கிழக்கு திசையை நோக்கி பறந்தது. அந்த நேரத்தில் அமைதியான ஒரு புறா வானில் பறந்து வந்தது. ஆந்தையின் முகத்தில் இருந்த கவலை புறாவுக்கு தெரிந்தது. புறா ஆந்தைக்கு ஒரு நல்ல அறிவுரையை நினைவூட்டியது. இடத்தை மாற்றினால் வாழ்க்கை மாறிவிடாது என்பதை கூறியது. ஒருவர் யார் என்பதை மாற்றாமல் வெறும் இடத்தை மாற்றினால் மற்றவர்களின் பார்வை மாறாது என்று அன்பாக சிந்திக்க வைத்தது. ஆந்தை ஒரு கணம் நின்றது. தன் பயணத்தை பற்றி யோசித்தது. தான் எங்கு சென்றாலும் தன் குரல்தான். தான் ஆந்தைதான். அப்போது ஆந்தைக்கு ஒரு உண்மை புரிந்தது. நாம் எப்படியோ அப்படியே இருப்பதே நம் அடையாளம். மற்றவர்களைப் போல மாற வேண்டிய அவசியமில்லை. நம்மை நாமே ஏற்றுக்கொண்டால் உலகமும் ஒரு நாள் நம்மை ஏற்றுக்கொள்ளும். ஆந்தை மெதுவாக பறந்தது. இப்போது அது ஓடவில்லை, தன் மனதை மாற்றிக்கொண்டது. இந்த கதை நமக்கு சொல்லுவது என்ன தெரியுமா குழந்தைகளே? வெறும் இடத்தை மாற்றினால் நாம் வேறொருவராக மாறிவிட முடியாது. நம்மை நாமே மாற்றிக்கொள்ளாமல் வெளி உலகம் மாறும் என்று எதிர்பார்க்க கூடாது. நாம் யார் என்பதை நேசிப்பதே உண்மையான மாற்றம்.